Hi friends, welcome to Selviyum Samayalum. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியாக நல்ல டேஸ்ட்டாக வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் 1 கப் பச்சரிசி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ 2 மணி நேரம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இப்போ பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுருக்கேன். நீங்கள் மீடியம் சைஸில் எடுக்கிறதா இருந்தால் 3 எடுத்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா தூளாக்கி கட்டி இல்லாமல் நல்லா மசிச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உருட்டும் போது ஈஸியாக இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ தண்ணி ஊற்றாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்படி ஒருவேளை மாவு லூஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு நல்லா மாவை பிசைஞ்சிக்கிறேன். அப்போ தான் மாவு நல்லா ஒட்டாமல் இருக்கும். இப்போ நல்லா மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் ஆயில் தடவிக்கிறேன். கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறேன். இப்போ நக்கட் ஷேப்புக்கு உருட்டிக்கிறேன். உருட்டிட்டு லைட்டாக 2 சைடும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது. அடுத்தது இதே மாதிரி உருட்டிக்கிறேன். இப்படி நம்ம உருட்டி எல்லாத்தையும் பிளேட்டில் வச்சுக்கிட்டோம்னா சுடும்போது டக் டக்குன்னு நமக்கு எடுத்து போட்டுடலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்ததை எடுத்து ஒன்று ஒன்றா போட்டுடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ திருப்பி விட்டுடலாம். 2 சைடும் வேகிற வரைக்கும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடுறேன். அதே மாதிரி இன்னொரு பேட்சிங் சுட்டுக்கிறேன். இப்போ இதுவும் வெந்துருச்சு, இதையும் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பிளேட்டில் வச்சிடுறேன். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது சைட் டிஷ் இல்லாமல் நம்ம அப்படியேவும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்காய் சட்னியில் தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கு.
நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.